இன்னைக்கு சுடிதார் பேண்ட் எப்படி அளவு எடுத்து வெட்ட போறோங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்து ஒரு நல்ல சரியான பேண்ட், 2 மீட்டர் துணி, சுடிதார் பேண்ட் துணி. இப்போ இதில் எப்படி வெட்ட போறோங்கிறத பார்ப்போம். அளவு எடுத்து எப்படி வெட்ட போறோங்கிறத பார்ப்போம். இந்த துணியை வந்து முதல்ல வந்து 4ஆ மடிச்சு போட்டுக்கணும். அதாவது இப்படி இருக்கிற துணியை இப்படி 2ஆ இப்படி மடித்து இந்த நல்ல மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி துணியை இப்படி போட்டுக்கணும். நேராக போட்டுக்கிட்டு இப்போ பேண்ட்டை அளவு பேண்ட்டில் எவ்வளோ நீளம் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அளவு பேண்ட்டையும் 2ஆ மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு முதல்ல நீளத்தை பார்த்துக்கணும். பேண்டோட இது வந்து மேலே பட்டி பாகம், அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு அப்புறமா எடுத்துக்குவோம். இப்போ வந்து இந்த கால், இந்த இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம கால் பாகம் வரையும் நீளம் எடுத்துக்கணும். கால் பகுதியை வந்து 35 இருக்குது. இதில் இப்போ இதில் 35 இருக்குது. 35னா இதில் 1.5 சென்டிமீட்டர் நம்ம இதில் கூட எடுக்கணும். அப்படின்னா 36 வருது. இங்கே மேல் பாகத்தில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விடணும். 37 இப்போ வந்து நீளம் வந்து 37 எடுக்கணும். இப்போ இதில் நீளத்தை அளந்து எடுத்துக்கோங்க. முதல்ல துணியை வந்து இப்படி போட்டுக்கணும். 2ஆ மடிச்சதில் 2ஆ மடித்து வச்சுருக்கிறதுல இந்த பாகம் வந்து இதை இந்த கீழே வர மாதிரி வச்சுட்டு இதை வந்து மேல் பாகம் இருக்கணும். இப்போ நம்ம 37 எடுத்தோம். அதில் துணியில் வந்து அளவு பேண்டில் 37 எடுத்தோம். இப்போ அந்த அளவுக்கு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பார்த்து துணியில் போட்டு எடுத்துக்கணும். 35, அதில் ஒரு 1.5, 36, 37 இடுப்பு பாகத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சோம். 37 இருக்குது. 37 இருக்கான்னு நான் அளவு பார்த்து எடுத்துக்கிட்டு இப்போ இடுப்பு பாகத்தில் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கணும். இப்போ நீளம் குறிச்சிட்டோம். இப்போ இடுப்பு பாகத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இடுப்பில் வந்து அளவு எவ்வளோன்னா 11 இருக்குது. இதில் 11ன்னா தையலுக்காக இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச் நல்லா இப்படி நல்லா துணியை மடங்காமல் நல்லா இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இந்த சைடு இதிலேருந்து எடுத்துக்கணும். $11.5 இருக்குது. இதில் $11.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து இங்கே வந்து டாட் பிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த சுருக்கம் வைக்கிறதுக்காக துணி வந்து இங்கே நம்ம 11.5 அளவு குறிச்சிருக்கோம். இப்போ இந்த மிச்ச துணிக்கு வந்து நீங்கள் இந்த சுருக்கம் வைக்கிறதுக்காக இதை அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து இந்த சீட் லைன் வந்து எடுத்துக்கலாம். இதையே நல்லா 2ஆ மடிச்சுட்டு
இந்த சீட் லைன்னா இந்த இதில் இருந்து இது வரையும் சீட் லைன் நம்மளுக்கு இந்த இதில் இருந்து சீட் லைன் எடுத்துக்கிட்டோம்னா 16 இருக்குது. இதில் 16 எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த முன் இணைப்பு வந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு 16 எடுத்திருக்கோம். முன் இணைப்பு வந்து தையலுக்கு சேர்க்காம இப்போ இதில் பார்க்குறேன். தையலுக்கு 7.5 வருது. இதில் 7.5 இருக்கு. அளவு வந்து இதில் 7.5 இருக்கு. இது வந்து இந்த பேண்ட்டில் நான் உள்ள அளவு எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் பேண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதில் 7.5 இருக்குது. இதில் இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருவோம். தையலுக்கு வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருவோம். இப்போ 7.5 8.5 வருது இங்கே. இப்போ துணியில் வந்து அளவு வந்து 8.5 எடுத்துக்கணும். இப்போ இந்த இதில் அப்படியே நீங்கள் கூட இப்படி இது பண்ணிக்கிட்டு இப்போ துணியை அப்படியே போட்டு நம்ம இதில் அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நீளம் எடுத்துட்டோம், சீட்டளவு எடுத்தாச்சு, இப்போ முன்னிணைப்பு எடுத்துட்டோம். இப்போ வந்து இப்போ துணியில் அதாவது பேண்ட் துணியை போட்டுட்டு எப்படி நம்ம அதில் குறிச்சிக்கணும். நம்ம குறிக்கிறத பார்ப்போம். இந்த பேண்ட் அப்படியே போட்டுட்டு பேண்ட்டை வந்து நம்ம இந்த துணி மேலேயும் இப்படி போட்டிருக்கோம். வளைவுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் அப்படி முதல்ல அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை குறிச்சிக்கிட்டு பேண்ட் அப்படி மேலே போட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இந்த சைடு பாகத்துலேருந்து இப்படி மார்க் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் துணியெல்லாம் இப்போ விடணும்னு நம்ம 2 இன்ச்சு விடணும் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ திருப்பி போட்டுக்கிட்டு நீங்கள் இதையே இப்படியே கூட இப்படி மார்க் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இப்படி நீங்கள் சைடாகவே இப்படி இங்கேருந்து குறிச்சிருக்கோம்ல, இங்கே இப்படி அளவு போட்டு இப்படி கூட நீங்கள் சைடை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஒட்டினாப்பில் இப்படி இந்த கால் அளவும் எடுத்துக்குவோம். இப்போ கால் அளவு வந்து எவ்வளோனா இதில் வந்து 6.25 இருக்குது. 6.25 இருக்குது. இந்த தையலும் சேர்த்து தான் இப்போ பார்த்துருக்கேன். 6.25 7 இருக்குது. இதில் 7 அளவுக்கு நம்ம இதில் கூட எடுத்துக்குவோம். இது 7.5 கூட வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம இது பண்ணிக்கிட்டு 7.5 வச்சுருக்கேன். இப்படி இதை கொண்டுட்டு வந்து இப்படி இங்கே சேர்த்துருங்க. இங்கே நீங்கள் அளவு பார்க்கணுன்னு கூட இது இல்லை. இப்போ இந்த முதல்ல வந்து நீளம் எடுத்துக்கோங்க. நீளம் எடுத்துட்டு நம்ம வந்து மேல் பாகத்தில் அந்த இடுப்பு சுற்றளவு இந்த இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் சீட்டளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம முன் இணைப்பை பார்த்துக்கோங்க. அதாவது இதுதான் முன் இணைப்பு. இந்த இது நம்ம நடுவில் பிடிச்சிருக்கோம்ல, இதுதான். இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு இப்போ வெட்டிக்கலாம். நம்ம பேண்ட் எடுத்துட்டு அளவு போட்டது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ வெட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து 37 இருந்துச்சு. மிச்ச துணி கூட இருக்குது. நான் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். நம்ம மீதி இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு வந்து 40 இருக்குது இதில் அளவு. நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் மடித்து தைச்சிக்கலாம். இப்படி அதுக்காக அந்த துணியை அப்படியே விட்டுருக்கேன்.
நீங்கள் உங்கள் பேண்ட்டில் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துட்டு இப்படி வரைஞ்சிக்கிட்டு இதை வெட்டிக்கோங்க. அப்படி இது வந்து நான் சாதா பேண்ட்டுக்கு நம்ம அப்படியே பேண்ட்டை அப்படியே போட்டு வரைஞ்சிக்கணும். அப்படியே துணி வந்து நகலாமல் நல்லா அப்படி ஒன்று போல் வச்சுக்கோங்க. அப்படி மேலே நல்லா பிடிச்சிட்டு அமுக்கி பிடிச்சிட்டு இது வந்து பேண்ட்டோட பாகம். இதை எப்படி மடித்து வச்சுட்டு நீங்கள் இந்த இது வந்து இங்கே கட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு மூடி இதாக இருக்குது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேண்ட் வந்து இந்த பாகம் எடுத்தாச்சு. இப்போ பட்டிக்கு வந்து அதாவது மேல் பட்டி பாகம் வந்து இது எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கிறோம். அகலம் வந்து இதில் 19 இருக்குது. இது வந்து நீளத்தை முதல்ல அளந்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. நீளம் வந்து இதில் வந்து 7.25 இருக்குது. இது தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விடணும். 7.25. இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு நம்ம பட்டி மடிக்க விடணும். 7.25 ஒரு 1.5 இன்ச்சு. 7.25 1.5 இன்ச்சுனா இப்போ 9.25 வருது. 9. இது வந்து நீளம் வந்து எவ்வளோ எடுத்தோம்னா 19 எடுத்தோம். இது வந்து 9.25 வருது நம்மளுக்கு. இப்போ இதில் அளந்து எடுத்துக்கணும். இப்போ முதல்ல நீளம் எடுத்துருங்க. நீளம் வந்து 19 நம்ம வந்து இதுக்கு விடுறோம். அதாவது இங்கே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே மடித்து தைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு விடணும். அப்போ சுற்றி விடுறோம். நம்ம இந்த துணியில் இந்த பட்டியில் வந்து நம்மளுக்கு துணி வந்து கம்மியாக தான் இருக்குதுல. அதனால் நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அப்போ நம்ம வந்து அளவு எடுத்தது வந்து 19 எடுத்தோம். இந்த நீளம் வந்து 19 எடுத்தோம். இப்போ இந்த இது மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இந்த சைடு 1.5 இன்ச்சு, இந்த சைடு 1.5 இன்ச்சு, அதாவது 4 சைடு 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ 6 இன்ச்சு கூட வச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா அந்த இது வந்து நல்லா மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 6 இன்ச்சு கூட எடுத்துக்கிறோம். அப்படி நீங்கள் தேவையில்லை, இந்த மடிப்புலாம் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அரை இன்ச்சு போதும். நீங்கள் 2 இன்ச்சு சேர்த்து எடுத்தால் போதும். உங்களுக்கு இந்த இப்படி நேருக்கா பிடிச்சிக்கிற மாதிரி 2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இது 1.5 இன்ச்சு வேண்டான்னா நீங்கள் 4 சைடு இப்போ ஒரு அரை இன்ச்சு கூட நீங்கள் வச்சுட்டு 2.5 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இப்போ வேணும்னா தேவைன்னா இது வந்து நான் வந்து இப்போ 6 இன்ச்சு இப்போ இதில் சேர்த்து எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி நல்லா மடித்து நல்லா அழகாக தைச்சிக்கலாம். இப்போ வந்து 19 இன்ச்சு நம்ம அதில் பார்த்தோம். இந்த அளவு பார்த்தேன். இதில் வந்து 19 இன்ச்சு அளவு பார்த்தோம். இப்போ பார்த்ததில் இப்போ சைடில் நம்ம 1.5 இன்ச்சு 6 இன்ச்சு விட போகிறோம். 19 ஒரு 6
இப்போ 25 வருது. 19 6 25 வருது. நம்ம 26 எடுத்துக்குவோம். 26 இன்ச்சு நீளம் வந்து 26னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு 13 இன்ச்சு பாதியாக வரும். இப்போ இந்த துணியில் வந்து 4 துணி இருக்குது. இதில் இந்த துணியில் வந்து 4 துணி இருக்குது நம்மளுக்கு. அதனால் இப்போ வந்து 13 எடுத்துக்கிறோம். நம்ம 13 அளவு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மடித்து தைக்கிறதுக்கெலாம் இப்போ சரியாக வரும். இப்போ நீங்கள் இதில் இந்த துணியில் உள்ள அளவை நான் கணக்கு பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 13 இன்ச்சு வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இதில் 13 இன்ச்சு போட்டிருக்கேன், அளவு போட்டிருக்கேன். இப்போ அகலம் வந்து 13 இன்ச்சு, நீளம் வந்து 9.5 இன்ச்சு 9.25 இன்ச்சு பார்த்தோம். 9.25க்கு குறிச்சிக்கணும். ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான அளவு எடுக்கணும்னு இது இல்லை, கொஞ்சம் கூட குறைய எடுத்துக்கோங்க. முதல்ல தைக்கிறதுனால கொஞ்சம் துணி கூட இருந்ததுனால ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து 13 எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ இந்த இப்படி நெட்டுக்கு இப்படி பார்த்துக்கிட்டே நீங்கள் குறிச்சிக்கோங்க. அதாவது இப்படி வச்சுட்டே நீங்கள் ஒரே இதாக குறித்தோம்னா கொஞ்சம் தப்பாக வரும். நீங்கள் இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் இப்படி இடையில இப்படி வச்சு இது பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி இதையும் வெட்டி எடுத்துக்கிட்டா அவ்வளோதான். பேண்ட் வெட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த துணி வந்து பட்டி துணி வந்து மேலே உள்ள துணியை வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது சுடிதார் டாப்ஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. வணக்கம்.